18வது கத்தியபாகம். லக்ஷ்மி தேவி சமாதி யோகத்தால சம்பல்சரன் அப்படிங்கிற பிரஜாபதியோடு புத்திரிகளோடு கூடி சேர்ந்து ராத்திரியும் புத்திரர்களோடு கூடி சேர்ந்து பகலும் பகவானை உபாசிச்ச அந்த மந்திரத்தையாக்கும் இந்த ஸ்லோகத்தில் கத்தியபாகத்தில் சொல்லப்படுறது. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் இதெல்லாம் பீஜாட்சர மந்திரங்களாக்கும். ஓம் அப்படிங்கிறது மங்கள வாக்கியமாக்கும். நமோ நமஹா அப்படிங்கிறது நமஸ்கார மந்திரம். பகவதே ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷைஹி விலட்சித ஆத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் ச அதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். இந்த மந்திரத்தாலியாக்கும் லக்ஷ்மி தேவி அங்க உபாசிச்சா. பிரத்யும்ன பகவானை உபாசிச்ச மந்திரம். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம். ஓம் நமோ பகவதே ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷைர் விலட்சிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் ச அதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம். ஓம் நமோ பகவதே ரிஷிகேஷாய சர்வகுண விசேஷைர் விலட்சிதாத்மனே ஆகூதீனாம் சித்தீனாம் சேதசாம் விசேஷாணாம் சாதிபதயே ஷோடசகலாய சந்தோமயாய அன்னமயாய அமிர்தமயாய சர்வமயாய சகசே ஓஜசே பலாய காந்தாய காமாய நமஸ்தே உபயத்ர பூயாத். ஐஸ்வர்யங்கள் பரிபூர்ணமாயிருக்கிற பகவானே ரிஷிகேஷா, சர்வ குணங்களால சர்வகுண விசேஷங்களால சர்வத்திர காணப்படுற பகவானே, கர்மேந்திரியங்களோடும் ஞானேந்திரியங்களோடும் அந்தக்கரணத்தோடும் அதிபதியாயிருக்கிற பகவானே, பஞ்சபூதங்களிலேயும் ஏகாதசேந்திரியங்களிலேயும் அம்சத்தோடு கூடியிருக்கிற வேதஸ்வரூபனாயிருக்கிற அன்னஸ்வரூபனாயிருக்கிற அமிர்தஸ்வரூபனாயிருக்கிற சர்வஸ்வரூபனாயிருக்கிற அந்தக்கரண சாமர்த்திய ஸ்வரூபனாயிருக்கிற இந்திரிய சாமர்த்திய ஸ்வரூபனாயிருக்கிற சரீர சாமர்த்திய ஸ்வரூபனாயிருக்கிற பலஸ்வரூபனாயிருக்கிற சௌந்தர்ய ஸ்வரூபனாயிருக்கிற காமதேவ ஸ்வரூபனாயிருக்கிற பகவானுக்காயிட்டெங்களோடு நமஸ்காரம். இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் உங்களுக்கு ஆயிட்டெங்களோடு நமஸ்காரம் பவிக்கணுமே பகவானே. பீஜாட்சர மந்திரங்களோடு கூடிட்டாக்கும் உபாசனை பண்ணினா தேவி. ரிஷிகேஷாயா இந்திரியங்களோடு ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். சர்வகுண விசேஷைஹி திரிகுணங்களோடு ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம். விலட்சித ஆத்மனே எல்லாத்திலையும் சாட்சி ரூபத்தில் இருக்கிற பரபிரம்மத்துக்கு எங்களோடு நமஸ்காரம். பிரகிருதி ஸ்வரூபனான உங்களுக்கு நமஸ்காரம். ஆகூதீனாம் கர்மேந்திரியங்களோடும் சித்தீனாம் ஞானேந்திரியங்களோடும் சேதசாம் அந்தக்கரணத்தோடும் விசேஷானாம் ச பூமி ஆகாசம் வாயு ஜலம் அக்னி இப்படி இருக்கிற பஞ்சபூதங்களோடும் பூமி தொடங்கின பஞ்சபூதங்களோடும் அதிபதையே அதிபதிக்காயிட்டு
ഭഗവതേ ഭഗവാനുക്കായിട്ട് നമഃ നമസ്കാരം. ഷോഡശകലായ 16 കലകളോട് കൂടിന ഭഗവാനുക്ക് നമസ്കാരം. 16 കലകൾ அப்படின்னு சொல்றது 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், 5 பிராணனுகள், അന്ധക്കരണം. ഇതെല്ലാം ചേർന്ന് 16 കലകളോട് കൂടിന ഭഗവാനുக்கு நமஸ்காரம். சந்தோமயாய 4 வேதங்களும் இன்க்ளூட் ஆயிருக்கிற வேத ஸ்வரூபியா இருக்கிற பகவானுக்கு நமஸ்காரம். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வ வேதம் இப்படி இருக்கிற எல்லா வேதங்களும் கூடி சேர்ந்த பகவானுக்கு நமஸ்காரம். அன்னமயாய அன்னஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். அமிர்தமயாய அமிர்தஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். சர்வமயாய சர்வஸ்வரூபனுக்கு நமஸ்காரம். சஹசே மனோபல ரூபா உங்களுக்கு நமஸ்காரம். ஓஜசே இந்திரிய பல ரூபா உங்களுக்கு நமஸ்காரம். பலாயா சரீர பல ரூபா உங்களுக்கு நமஸ்காரம். காந்தாய அழகாயிருக்கிற அழகனான, காமாயா ஆக்ரஹஸ்வரூபனாயிருக்கிற காமஸ்வரூபனாயிருக்கிற தே உங்களுக்கு எங்களோடு நமஸ்காரம். உபயத்ரா இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் ரொம்பி வழிஞ்சு இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலையும் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட கைவல்ய ஸ்தானத்திலையும் ரொம்பி நிற்கிற உங்களுக்கு நமஸ்காரம். இங்க இந்த பரலோகம் அப்படின்னு சொன்னது பிரபஞ்சத்துக்கு உள்ள இருக்கிற ஸ்தானத்தை சொல்லலை, பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த கைவல்ய ஸ்தானத்தையாக்கும் சொன்னது. அதனால பிரகிருதி ஸ்வரூபனாயிருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம். பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்ம ஸ்வரூபியாயிருக்கிற பகவானே உங்களுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது பூயாது பவிக்கட்டும். 19வது ஸ்லோகம். ஸ்த்ரியः व्रतैः त्वा ऋषिकेश्वरं स्वतः हि आराध्य लोके पदिम् आशासदे अन्यम्. स्त्रियो व्रतैस्त्वा ऋषिकेश्वरं स्वतो ह्याराध्य लोके पदिमाशासदेन्यम्. तासां न ते वै परिपान्ति अपत्यं प्रियं धनायुषि प्रियं धनायुंषि यतः अस्वतन्त्राः. तासां न ते वै परिपान्त्यपत्यं प्रियं धनायुंषि यतो स्वतन्त्राः. स्त्रियो व्रतैस्त्वा ऋषिकेश्वरं स्वतो ह्याराध्य लोके पदिमाशासदेन्यम्. तासां न ते वै परिपान्त्यपत्यं प्रियं धनायुंषि यतो स्वतन्त्रा. இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண ஸ்திரீகள் பலவித விரதங்களால ரிஷிகேசனான இந்திரியங்களோடு அதிபதியாயிருக்கிற பகவானே உங்களை ஆராதிச்சு அவளுக்கு விருப்பமான புருஷர்களை கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறா. சரீரம் அப்படிங்கிறது தேகம், சரீரத்துக்குள்ள இருக்கிற ஜீவாத்மா அப்படிங்கிறது தேகி. தேகிகள் எல்லாமே சுவாதந்திரியம் இல்லாமையாக்கும் செயல்படுறது. அதனால பெண்கள் கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆக்கிரகிக்கிற புருஷர்கள் கூடியும் மனைவியோடு தனம், ஆயுசு, புத்திரர்கள் இப்படி இருக்கிற ஒன்னையுமே காப்பாற்றுறதுக்கு சக்தி இருக்கிறவாளாயிட்டு பவிக்கிறதில்லை. செலக்ட் பண்ணி ஒரு கணவரை கல்யாணம் பண்ணிண்டா அந்த கணவருக்கு மனைவிக்கு தேவையான தனம், புத்திரர்கள் இதெல்லாம் கொடுக்க முடியும். ஆனா
அந்த தனத்தையும் புத்திரர்களையும் அதே மாதிரி மனைவியோடு ஆயுசு இதொன்னையும் காப்பாத்துறதுக்கு அந்த கணவருக்கு சாதிக்காது. அதனால ஸ்திரீகளோடு இந்த மாதிரி இருக்கிற பிரார்த்தனை அப்படிங்கிறது அது போற்றக்கூடினது கிடையாது. லோகே இந்த உலகத்தில் இருக்கிற ஸ்வதஹா சாதாரண ஸ்திரீகள் விரதைஹி விரத அனுஷ்டானங்களால துவா பகவானே உங்களை ரிஷிகேஸ்வரம் இந்திரியங்களோடு ஈஸ்வரனான உங்களை ஆராதிச்சு அந்யம் பதிம் அவாவாளுக்கு விருப்பமான புருஷர்களை கணவராயிட்டு கிடைக்கணும் அப்படின்னு ஆசாசதே ஆசைப்படுறா அப்படிங்கிறது ஹி உறுதியாக்கும். பிரகிருதியில அட்டாச்மெண்ட் இருக்கிற ஸ்திரீகள் பிரகிருதியில இருக்கிற அட்ராக்ஷனால துச்சமான தேவைகளாக்கும் உங்ககிட்ட கேட்குறா. அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகளாக்கும் அவளுக்கு இருக்கு. சரீரம் எடுத்திருக்கிறவா எல்லாம் அதானது எல்லா ஜீவாத்மாக்களும் பிரகிருதியுமாயிட்டு ஒரு பந்தனத்திலேயாக்கும் இருக்கு. அந்த ஜீவாத்மாக்களுக்கொன்னும் சுதந்திரமா செயல்படுறதுக்கு சாதிக்காது. பகவானே நீங்களே கணவராயிட்டு வரணும் அப்படின்னு ஆரும் ஆசைப்படுறது இல்லையே. தே வை பிரகிருதியில ஸ்திரீகள் ஆசைப்படுற அந்த புருஷர்கள் ஆகட்டும் தாசாம் ஸ்திரீகளோடு பிரியமானதும் தனா அதே மாதிரி தனவும் ஆயும்ஷி ஆயுசு அப்படிங்கிறதும் அபத்தியம் புத்திரர்கள் அப்படிங்கிறதும் ஒண்ணுமே ந பரிபாந்தி ஆயுஷ்காலம் முழுவன் அவளுக்கு தேவையான ஒண்ணுமே பரிபாலனம் பண்றதுக்கு இந்த புருஷர்களுக்கு திராணி அப்படிங்கிறது இல்லை. காரணம் என்னன்னா அவளோடு ஆயுளே நிரந்தரம் இல்லை. யதஹா காரணம் என்ன அப்படின்னா பிரகிருதியில சரீரம் எடுத்திருக்கிற அந்த ஸ்திரீகளோடு கணவர்கள் அஸ்வதந்திராக பிரகிருதியிலேந்து சுதந்திரர்கள் கிடையாது. பரம்பொருளோடு ஆத்ஞைக்கு தகுந்த மாதிரி தான் பிரகிருதியில எல்லாருக்கும் வாழறதுக்கு சாதிக்கும். கால தேசங்களுக்கு உட்பட்ட அவளுக்கு சுயமா எதுவும் பிரவர்த்திக்கிறதுக்கான திராணி அப்படிங்கிறது கிடையாது. 20வது ஸ்லோகம். சவை பதிஹி ஸ்யாத் அகுதோபயஹ ஸ்வயம். சமந்ததஹ பாதி பயாதுரம் ஜனம். சவை பதே ஸ்யாதகுதோ பயஸ்வயம் சமந்தத பாதி பயாதுரம் ஜனம். ச ஏக ஏவ இதரதா மிதஹா பயம் ந ஏவ ஆத்மலாபாத் அதிமன்யதே பரம். ச ஏக ஏவேதரதாமிதோ பயம் நைவாத்மலாபாததிமன்யதே பரம். சவை பதே ஸ்யாதகுதோ பயஸ்வயம் சமந்தத பாதி பயாதுரம் ஜனம். ச ஏக ஏவேதரதாமிதோ பயம் நைவாத்மலாபாததிமன்யதே பரம். ஆராக்குமோ காலம் தேசம் இப்படியெல்லாம் இருக்கிற ஒன்னையும் பயந்து காக்கி இருக்கா. ஆராக்குமோ பயத்தால
நெடுங்கின்னு இருக்கிற ஜனங்களை காப்பாத்துறதுக்கு சமர்த்தனாயிட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறவாள் தான் பதியாயிட்டு இருக்கிறது. இப்படி இருக்கிற எல்லாத்தோடும் பதியாயிட்டு இருக்கிறது பகவான் மட்டும்தான். பகவானே, நீங்கள் ஆத்ம ஆனந்தத்தை விட வேற ஒன்னையும் ஆഗ്രഹിக்கிறதில்லை. ஆத்மானந்தத்துக்கு அப்பாற்பட்டதாயிட்டு வேற ஒன்றும் உங்களுக்கு ஆக்ரகம் அப்படிங்கிறது இல்லை. விஷய சுகங்களை ஆഗ്രഹിக்கிறவாளாகட்டும், அவ பயந்துக்கிறா, அது மட்டும் இல்லை, அடுத்தவாளுக்கு பயத்தை உண்டாக்கவும் செய்யறா. இப்படியெல்லாம் இருக்கிறவா எப்படியாக்கும் அடுத்த வாழை காப்பாத்துவா? யஹா ആരാക്കുമോ സ്വയം തന്നെത്താൻ அகுதோபயா ஒன்னையும், காலம் தேசம் இப்படி இருக்கிற ஒன்னையும் பயந்துக்காம இருக்கிறது. சவை அவனாக்கும் பதிகி தலைவன். அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற, காப்பாத்துற பரிபாலகனான சம்ரட்சகன். சமந்ததா எல்லாத்திலேந்தும் பயாதுரம் ஜனஹா பயந்துருக்கிற ஜனங்களை சம்ரட்சகனாயிருக்கிற பகவான் பாதி காப்பாத்துவர். பாதி அப்படின்னு சொன்னது இங்க பரிபாலனம் பண்ணுவர் அப்படின்னு அர்த்தம். சஹ ஏகஹா பகவான் தனியா ஏவா தனியாவே தான் இருக்கார். ஆத்மலாபாது பரம் ஆத்ம தர்சனத்தை விட சிரேஷ்டமாயிட்டு ந அதிமன்யதே ஏவா. அப்படி சிரேஷ்டதை ஜாஸ்தி ஆயிட்டு ஒன்னையும் நினைக்கிறதில்லை தான். இத்தரதா வேறொரு விதத்துல மிதஹா பரஸ்பரம் பயம். பயம் அப்படிங்கிறது உண்டாகிறது ஆத்ம தர்சனம் கிடைக்காதவருக்காக்கும். அப்படி ஒரு பயம் உண்டாகிறது. பரபிரமவும் பிரகிருதி விஷயங்களும் ரெண்டு அப்படின்னு நினைக்கிறவாளுக்காக்கும் பய உணர்வு உண்டாகிறது. துவைத பாவம் இருக்கிறவாளுக்காக்கும் அது உள்ளது. இந்த நானும் இந்த பிரகிருதியும் பரம்பொருளும் ஒன்று அப்படிங்கிற ஆத்ம தர்சனம் கிடைச்சவாளுக்கு பயம் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தவா பயந்துக்கிறது மட்டுமில்லை, அடுத்தவாளை பயப்படுத்தவும் செய்யவா. இப்படியெல்லாம் இருக்கிறவாளுக்கு எப்படியாக்கும் ஒரு சம்ரட்சகன் ஆகிறதுக்கு சாதிக்கும். கிரகஸ்தாசிரமங்களில கணவராயிட்டு செலக்ட் பண்ணப்படுறவர் மனைவி புத்திரர்கள் தனம் இதெல்லாம் காப்பாற்ற கூடினவர் ஆக்கும். இருந்தாலும் அது சாஸ்வதம் இல்லை. அந்த கணவர் அப்படிங்கிறவருக்கு பய உணர்வு விட்டு போக மாட்டேங்கிறது. அப்படி இருக்கிறத எப்படி அடுத்தவாளை பயமில்லாதக்கு பரிபாலனம் பண்றதுக்கு சாதிக்கும்? 21வது ஸ்லோகம். யா தஸ்ய தே பாத சரோருஹ அர்ஹணம் பாத சரோருஹார்ஹணம் நிகாமயேத ச அகில காமலம்படா நிகாமயேத் சாகில காமலம்படா தது ஏவ ததேவ ராசி ஈப்சிதம் ஈப்சிதஹா அர்ச்சிதஹா ததேவ ராசீப்சிதமீப்சிதோர்ச்சிதோ யத் பக்னயாத்ஞா யத் பக்னயாத்ஞா பகவன் பிரதப்யதே யாதஸ்ய தே பாதசரோருஹார்ஹணம் நிகாமயேத் சாகில காமலம்படா
തദേവ രാസീപ്സിതമീപ്സിതോർച്ചിതോ യദ്ഭഗ്നയാജ്ഞാ ഭഗവൻ പ്രദപ്യതേ. ഭഗവാനേ നാരായണ പ്രദ്യുമ്നമൂർത്തേ, எந்த ஒரு ஆக்ரஹவும் இல்லாதக்கி உங்களோடு பாதகமலங்களை பஜிக்கிறவா, அவளோடு ஆக்ரஹங்கள் எல்லாம் அவ கேட்காதக்கே நீங்கள் சாதிப்பிச்சு கொடுத்துடுற. ஏதாவது ஆக்ரஹத்தோடு கூடி உங்களை பஜிக்கிறவாளுக்கு அவ என்ன ஆசைப்படுறாளோ அதை மட்டுமே நீங்கள் கொடுக்கிற. அவ ஆசைப்படுற அந்த வஸ்து காலத்தால அதுக்கு ஒரு அழிவு உண்டாகிறத, பெரிய ஒரு துக்கத்தை அவளுக்கு அனுபவிக்க வேண்டியும் வருது. பகவன் பகவானே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறா. யா ஏதொரு ஸ்திரீ ஆக்குமோ, தஸ்யா எங்கேயும் ஆரேயும் பயந்துக்காம இருக்கிற சம்ரட்சகனா இருக்கிற தே உங்களோடு பாதசரோருஹ பாதகமலங்களை அர்ஹணம் பஜிக்கிறா. அப்படி பஜிக்கிறவள் நிகாமயேது நன்ன பகவல் பாதசேவை செய்யவும் சா அவள் அகில எல்லா காம ஆக்ரகங்களையும் லம்படா சாதிச்சவளாயிட்டும் பவிக்கிறா. இங்க கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற ஸ்திரீ, அந்த ஸ்திரீ அவள் கணவராயிட்டு ஒரு புருஷனை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் புத்திரர்களுக்கு ஜென்மம் கொடுத்து தனம் சம்பாதிச்சு இப்படியெல்லாம் மட்டுமே நம்ம பார்த்தது. அப்போ அந்த கணவராயிட்டு வரக்கூடியவருக்கு அவருக்கு அவரையே காப்பாற்றிக்க முடியாத பொசிஷன்ல இருக்கிறத அவர் எப்படியாக்கும் மனைவியையும் குழந்தைகளையும் தனத்தையும் காப்பாற்றுவர் அப்படின்னாக்குமே கேள்வி கேட்டது. அதனாலேயாக்கும் இங்க சொன்னது இந்த ஸ்லோகத்துல பகவானே உங்களையே பஜிக்கிறவள் அப்படின்னு. இங்க ஸ்திரீ அப்படின்னு மட்டும் எடுத்துக்கிறதுக்கு தேவையில்லை. ஸ்திரீ ஆனாலும் புருஷனானாலும் உங்களையே சரணடையற அந்த ஜீவாத்மா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். அப்படி எல்லா ஆக்ரகங்களையும் சாதிச்ச அந்த ஜீவாத்மாவாயிட்டு அது தீரறது. தது ஏவா அதே மாதிரியே ஏதாவது விதத்தில ஈப்சிதா ஆக்ரகங்களோடு கூடிட்டு அர்ச்சிதா பூஜிச்சானா ஈப்சிதம் ஆகிரகிச்சது மட்டும் என்னவாக்குமோ அந்த ஜீவாத்மா ஆசைப்பட்டது அந்த ஆசைப்பட்ட விஷயத்தை மட்டும், என்ன விஷயத்தை ஆசைப்பட்டுண்டாக்குமோ பூஜை பண்ணினது அந்த ஆக்ரகத்தை மட்டும் ததேவா ஆக்ரகம் மட்டும் சாதிச்சு கொடுத்தது பகவான். பகவான் அப்படி ஆக்ரகத்தை மட்டும் சாதிச்சு ராசி கொடுக்கிறார். ஆக்ரக சாத்தியதை மட்டும் நடத்தி கொடுக்கிறார். எது அந்த ஆக்ரகிச்ச விஷயம் கொடுக்கிற பகவான், ஆக்ரகிச்சது கிடைச்ச பக்தன், அந்த ஆக்ரகிச்ச விஷயம் கிடைச்ச அந்த பக்தன் பக்னயாத்ஞா ஆகிரகிச்ச வஸ்து காலத்தால நாசத்தை பிராபிக்கிறத பிரதப்பியதே பெரிய துக்கத்தை அனுபவிக்கவும் செய்யறேன். பிரகிருதி விஷய தால்பரியங்களுக்காயிட்டு ஆருமே பகவானை பஜிக்காதங்கோ அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்படுறது. 22வது ஸ்லோகம். மத் பிராப்தயே அஜா ஈஷா சுர அசுர ஆதய ஆதயஹ. மத் பிராப்தயே அஜ ஈஷ சுர அசுர ஆதயஹ தப்யந்த உக்ரம் தப ஐந்திரியேதியஹ. மத் பிராப்தயே
അജ ഈശ സുര അസുര ആദയഃ മത്പ്രാപ്തയേ ജേഷസുരാസുരാദയസ്തപ്യന്ത ഉഗ്രം തപ ഐന്ദ്രിയേദിയാ ഹൃദേ ഭവത്പാദപരായണാൻ നമാം വിന്ദന്തി അഹം ത്വദ് ഹൃദയാ യതഃ അജിത ഹൃദേ ഭവത്പാദപരായണാൻ നമാം വിന്ദന്ത്യഹം ത്വദ് ഹൃദയാ യതോജിത മത്പ്രാപ്തയേ ജേഷസുരാസുരാദയസ്തപ്യന്ത ഉഗ്രം തപ ഐന്ദ്രിയേദിയാ ഹൃദേ ഭവത്പാദപരായണാൻ നമാം വിന്ദന്ത്യഹം ത്വദ് ഹൃദയാ യതോജിത இந்திரியங்களால கொண்டு வரப்படுற விஷய சுகங்களை ஆக்ரஹிக்கிற பிரம்மா சிவன் தேவர்கள் அசுரர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவா என்னோடு கடக்கண் பார்வை கிடைக்கிறதுக்கு ஆயிட்டு தபஸ் அனுஷ்டிக்கிறா அப்படின்னு லட்சுமி தேவி இங்க சொல்லின்னு இருக்கா. ஆனா சர்வாத்மனா உங்களை ஆசிரியிக்கிறவாளுக்கு மட்டும்தான் என்னோடு கடக்கண் பார்வை கிடைக்கும். காலதேசங்களால ஒன்றும் ஜெயிக்கிறதுக்கு சாதிக்காத பகவானே விஷ்ணு, என்னோடு ஹிருதயம் அப்படிங்கிறது உங்ககிட்டயாக்கும் இருக்கு. அதனால உங்களை பஜிக்கிறவாளை மட்டுமே நான் என் கடக்கண் பார்வையால பார்க்கிறேன். இதாக்கும் என்னோட சுபாவம் அப்படின்னு லக்ஷ்மி தேவி சொல்லறா. அஜிதா ஜனன மரணங்கள் இல்லாத பகவானே, மத் லக்ஷ்மி தேவியாயிருக்கிற என்ன பிராப்தையே சரணடையறத்துக்கு, அஜா பிரம்மா, ஈஷா ஸ்ரீருத்ரன், சுரா தேவர்கள், அசுரா அசுரர்கள், ஆதயா இப்படின்னு எல்லாரும், உக்ரம் அதி கடினமான ரொம்ப சிரமமாயிருக்கிற தபஹா தபசுனால தப்பியந்தா தபஸ் அனுஷ்டிக்கிறா. ஐந்திரியேதியா இந்திரியங்களால கொண்டு வரப்படுற விஷய சுகங்கள் ஆகிரகிக்கிற அவளெல்லாம் என்ன தபசு பண்றா. லக்ஷ்மி தேவி கூட இருந்தானா சர்வ ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் அப்படின்னு நினைச்சு அவ தபஸ் அனுஷ்டிக்கிறா. பவத் பாத பராயணான் பகவத் பாதத்தை ஆசிரியிக்கிறவாளுக்கு, ஹிருதே அல்லாதக்கு, மாம் என்ன நவிந்தந்தி பிராபிக்கிறதுக்கு சாதிக்காது ஆயிருக்கும். யதா காரணம் என்ன அப்படின்னாக்கா, அகம் நான், தொது உங்களை, ஹிருதயா என்னோட ஹிருதயத்துல திருடமா உறப்பிச்சிருக்கேன். நான் உங்களோட ஹிருதயத்திலேயாக்கும் இருக்கேன். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒரு சேர ஆக்கும் பக்தனுக்கு அனுகிரகத்தை கொடுப்பா. குருவாயூரப்பா அப்படின்னு நம்ம குருவாயூர் சந்நிதியில நின்று கூப்பிடுறத அங்க மகாலட்சுமியும் உண்டு அப்படிங்கிறத ஓர்க்கணும். அதனால பகவதி லக்ஷ்மி தேவி குருவாயூரப்பா இப்படின்னு சேர்த்தி வேணும் நம்ம சொல்லறதுக்கு தம்பதி சமேதமாயிட்டு.